அந்த சூரா நூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி தந்து ஹஜ்ரத் ஆயிஷாவை உத்தம பத்தினி என்பதை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டினான். எதனால? அந்த கவலையை அல்லாஹ் மேல தூக்கி போட்டதுனால. இன்னைக்கு கவலையை அப்படியே தூக்கி 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 மேல போட்டுக்கிட்டு எங்கெல்லாமோ போறோம். நம்ம மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்லாம் சில பேர் கவலை போகணும்னு செய்யறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷிர்கான காரியங்கள்லாம் பண்றாங்க. மனித சமூகத்தின் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஆறுதலை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சவாலான சோதனையின் காலகட்டத்தில் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? கவலைகளும் கஷ்டங்களும் ஆர்ப்பரிக்கின்ற நேரத்தில் அவனுடைய ஈமானுக்கு எந்த அளவுக்கு சோதனை தரப்படுகிறது, அந்த சோதனையிலிருந்து அவன் வெற்றி பெறுவது எப்படி என்பதை பல வாரங்களாக பார்த்து வருகிறோம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துஆவுல ஒரு முக்கியமான துஆவாக இந்த துஆவை செய்வாங்கன்னு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், என்னை கவலைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் பாதுகாப்பாயாக. இது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் தன்னுடைய துஆக்களில், நிறைய துஆக்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், ஹம் என்ற துக்கத்திலிருந்தும் ஹஸன் அல்லது ஹுஸ்ன் என்ற கவலையிலிருந்தும் என்னை காப்பாயாக. இந்த ஹம், துக்கம், கவலை ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த ஹம்ன்ற வார்த்தை எதிர்காலத்தில் வரக்கூடிய கவலைக்கு தான் ஹம்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய காலத்தை பற்றி உள்ள பயம். எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருக்க போறோமோ தெரியலையே, வியாபாரம் எப்படி தொடர்ந்து நல்லபடியாக நடக்குமான்னு சொல்லிட்டு தெரியலையே, பிள்ளைகளுக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லி தெரியலையே, வீடு வாசலை நான் எப்படி, சொத்து சுகங்களை எப்படி பாதுகாக்க போறேனோ தெரியலையேன்னு எதிர்காலத்தை பற்றி உள்ள அந்த பயத்திற்கும் கவலைக்கும் தான் ஹம்னு சொல்லுவாங்க. ஹசன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சென்ற காலத்துல நடந்து விட்ட, பாஸ்ட் டென்ஸ் இருக்குது பாருங்க, சென்ற காலத்தில் முடிந்து விட்டவளைகளை பற்றி உள்ள கவலைகள். இந்த கவலைகளில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு மூமினுக்கு கவலை எதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆகிரத்துடைய கவலையாகத்தான் இருக்க வேண்டும். துனியாவுடைய கவலை ஒரு மூமினுக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த கவலையிலேயே அவன் அழிந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கட்டமாக இபாதத் செய்ய முடியாத, இபாதத்தின் மீது ஒரு தேட்டமோ நாட்டமோ இல்லாத, சில நேரங்களில் வெறுப்பே வரக்கூடிய அளவுக்கெல்லாம் உலகை சார்ந்த கவலைகள் இழுத்து கொண்டு சென்றோம். ஆனா மறுமையை சார்ந்த கவலைகள் ஈமானையும் யகீனையும் அதிகப்படுத்தி அவன் மீதுள்ள, அல்லாஹ்வின் மீதுள்ள அவனுடைய தவக்குலை மிக மேலான முறையில அவனுக்கு அது அதிகப்படுத்தி கொடுக்கும். சகோதரர்களே, என் கபர் எப்படி இருக்கும், என் நீதி விசாரணை எப்படி இருக்கும், எனக்கு வலது கரத்துல கொடுக்கப்படுமா, இடது கரத்துல வாழ்நாள் பட்டால கொடுக்கப்படுமா, என் மரணம் எப்படி இருக்கும்னு சொல்லி மறுமையை பற்றி உள்ள கவலை ஒரு மூமினுக்கு இருந்தது என்று சொன்னால் அவன் ஈமானுக்கு அது தீனி போடும், அவன் ஈமானுக்கு உறுதியை ஏற்படுத்தும். ஆனா உலகை சம்பந்தப்பட்ட கவலை, உலகம் சம்பந்தப்பட்ட கவலை அவனுக்குள்ள ஷைத்தானை சில நேரங்கள்ல ஆக்கிரமிக்க செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, வறுமை என்பது சில நேரத்துல குஃப்ர கூட கொண்டு வந்துரும் சொல்லி சொல்லுவாங்க. வறுமைனா என்ன? அது ஒரு கவலையினுடைய ஒரு பிம்பம் தான். அது எதிர்காலத்தை பற்றி உள்ள ஒரு பெரும் கவலைக்குள்ள ஒரு பிம்பம் தான் வறுமை என்பது. அந்த வறுமை எதை கொண்டு வந்துரும்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? குஃப்ரை கொண்டு வந்துரும் சொல்லி சொன்னாங்க. ஏன்னா காலம் முழுக்க ஒருத்தன் வறுமையிலேயே இருந்துகிட்டு இருக்கிறான்னு சொன்னா அந்த வறுமையை பற்றி உள்ள கவலை தொடர்ந்தால் போல கவலை அல்லாஹ்வையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நவுதுபில்லா மாற்றிவிடக்கூடிய வல்லமை படைத்தது அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு தான் ஒரு மூமினுக்குள்ள ஒரு பெரும் கவலையாக என்ன இருக்கும்னு சொன்னா அவன் மறுமை சம்பந்தப்பட்ட கவலை தான் அதிகமாகப்படுவான். என் கபர் எப்படி இருக்குன்னு சொல்லி கவலைப்படுவான். சில பேரை நம்ம ஜியாரத்தை வார வாரம் செய்யறத பார்க்கிறோம். அந்த மக்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களை போய் ஜியாரத் செய்யறது மட்டும் இல்லை, நின்று அழுவாங்க. அப்ப கேட்கப்படும் போது அவங்க சொல்லுவாங்க,
எங்களுக்குள்ள ஒரு மனதுல ஒரு நல்ல ஒரு தன்மையும் செம்மைப்படுத்துதலும் வரணும்னு சொன்னா நாங்க வாரத்துக்கு ஒரு நாள் இந்த கபருடைய ஜியாரத்தை, அதாவது மன்னரைகளை சென்று சந்திக்கும் போது மட்டும்தான் அது ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பணக்காரர், வசதியானவர், நம்ம சொந்தத்துல இப்ப சமீபத்துல என்னுடைய உறவுகளில் ஒருத்தங்க இறந்து போனாங்க. அவர் பெரிய பணக்காரர், பெரிய நல்ல வசதி உள்ளவர். டக்குன்னு என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா கபருக்குள்ள இறங்கிட்டார். அவருக்கு சொந்தம் தான் அவங்க. ஆனால் கபருக்குள்ள இறங்குறதுக்கு அவருடைய பிள்ளைகளே யோசிக்கும் போது அவர் கபருக்குள்ள இறங்கி என்ன செய்யறாருன்னு சொன்னா எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் தாழ முடியல. அப்ப நேற்று தொலைபேசியில பேசும்போது, சாச்சா நீங்க டக்குன்னு இறங்கிட்டீங்களே, யாரையும் பத்தி யோசிக்கலன்னு அவர் சொன்னாரு. ஹசரத், நான் பெருமைக்காக சொல்றேன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட என் கையால கிட்டத்தட்ட ஒரு 400 கபருக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வேலை பார்த்திருக்கிறேன். எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஹசரத், நான் அல்லாஹ்விடத்துல கொண்டு நாளைக்கு மறுமை நாளில் போய் சந்திக்கும் போது, ரப்பே உன் அடியார்களை புதைக்கக்கூடிய விஷயத்துல நான் உதவி பண்ண, என்னுடைய கபருடைய வாழ்க்கையை நீ நல்லதாக்கித்தான்னு சொல்லி நான் அல்லாட்ட கேட்டுக்கிட்டு வர்றேன். நாளை மறுமை நாள்ல இவைகள்லாம் எனக்கு ஒரு சாட்சியாக வரும்ன்றதுக்காகத்தான் நான் செய்யறேன் அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக ஆகிவிட்டது. ஒரு பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர், நல்ல படித்த மேதை, ஒரு எஜுகேட்டட் பீப்புள். அவரு அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு நபர்கள் செய்யக்கூடிய வேலையை அவர் செய்யறதுக்கு அதுக்குண்டான காரணத்தை சொல்லும் போதுதான் பெரிய ஆச்சரியம். இதே போலதான் கவலைகள் இருக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் துனியாவுடைய கவலை. ரசூல் சொல்லுவாங்க, ஒரு மூமின் ஏற்படக்கூடிய கவலையை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டிடுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டா என்ன செய்வாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா உடனடியாக அவங்க தொழுகையில தான் மீள்வாங்க. எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் சரி, எந்த நிலையில் உள்ள கவலை வந்தாலும் சரி. ஹஜ்ஜா நாயுடைய மரணம், பெரிய பெரிய துக்கங்கள் ஏற்பட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் பக்கம் தான் சென்றாங்க. உடனே தொழுகையில நீங்க ஒரு அர்த்த புஷ்டி உள்ள தொழுகையை நீங்க தொழுது பாருங்க. உங்கள்கிட்ட இருந்து புடுங்கி அந்த கவலையை அல்லாஹ் தஆலா வேரோடு வேரடி மண்ணோடு தூக்கி எறிவதை போன்ற ஒரு உணர்வு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திடுவான். உங்களுக்கு அதுக்கப்புறமா மனசு ரொம்ப லேசா இருக்கும். அது எவ்வளவு பெரிய பிரிவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வருத்தமா இருந்தாலும் சரி, தொழுகையின் பக்கம் மட்டும் விரைஞ்சிடணும். ஊரே உட்கார்ந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கும், ஆனா நம்ம தொழுதுகிட்டு இருக்கணும். தொழுதோன்னு சொன்னா, தொழுது அழுதோன்னு சொன்னா அந்த கவலையின் தாக்கத்தினால இவன் அழிஞ்சு போவதில் இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான்.